கோவி பாபு பாபு பிள்ளைங்க கட்டிட்டாங்களா? பிள்ளைங்க கட்டிட்டாங்களா? மீனா கவலைப்படாதம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தைரியமா எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் உங்ககிட்ட பின்வாதமா சண்டை போடாம இருந்திருந்தேன் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இல்ல மீனா, எல்லாமே ஏன் தப்புதான். நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவங்கிற புத்தியே எனக்கு இல்லாம போயிடுச்சு. நானும் உன்னை அனுசரிச்சு நடந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? இல்லங்க, என்ன இருந்தாலும் நான் பொம்பளை, உங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய நான் பண்ணதான் தப்பு. இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்கிற பயத்துலதான் பிள்ளைங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. இல்லன்னா போயிருக்க மாட்டாங்க. நான் சுந்தரம் பேசுறேன். உங்க குழந்தைங்க காணாம போயிட்டாங்கடா. ஆமா, நீங்க யாரு? நாங்க யாருன்னு அப்புறம் சொல்றோம். குழந்தைங்க இப்ப எங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க யாரும் சொல்லவே இல்லையா சார்? ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க யாரு? குழந்தைங்க கட்டிட்டாங்க. கட்டிட்டாங்க மீனா. யாரோ புண்ணியவங்கிட்ட இருக்காங்க. கொஞ்சம் இரு. ஹலோ, சீக்கிரம் சொல்லுங்க. வேணும் சார், வேணும். உயிரோட தான் சார் பார்க்கணும். என்ன சார் கேள்வி? என்ன குழந்தைகளை உயிரோட பார்க்கணும்? 75,000 கொடுக்கணுமா? எனக்கு யாரையா நீ? ஹலோ, எதுக்காக கொடுக்கணும்? கொடுக்கல என்ன செய்வீங்க? குறவழியை நெறித்து கொலை பண்ணிடுவோம். What do you mean? Blackmail பண்ற? I am a lawyer. I will prosecute you. I will put you in jail. அவங்க குழந்தைகளை ஏதாவது செய்ய போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது. இரு மீனா. ஹலோ, குழந்தைங்க உங்ககிட்ட தான் இருக்காங்கறத எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இதோ உங்க வாரிசு பேசி கேளுங்க. ஹலோ, அப்பா, அம்மா. ஹலோ கோபு, கோபு பத்திரமா இருக்கியாப்பா? கோபு இங்க. ஹலோ பாபு, பப்பி இங்க. அவங்களை எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. சீக்கிரம் எங்களை வந்து கூட்டிட்டு போங்கப்பா. கட்டி போட்டுருக்காங்களா? பாபு, பாபு, பாபு எப்படி இருக்கப்பா? உங்களை எல்லாம் கட்டியா போட்டுருக்காங்க. ஆமாம்மா, எங்களுக்கு பயமா இருக்குமா. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கம்மா. சரிப்பா. ஹலோ, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க குழந்தைங்க குரலை கேட்டீங்களா? கேட்டோம். தொடர்ந்து இந்த குரலை கேட்கணும்னா மெட்ரோஸ்ல இருந்து பெங்களூர் போற ரோட்டிலே சரியா 12 மணிக்கு 75,000 ரூபாயோட நீங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, உங்க குழந்தைங்க உயிரை பார்க்க முடியாது. என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட்? இல்ல நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். வேற யாரையும் கூட்டிட்டு வர மாட்டோம். நீங்க சொல்ற இடத்துக்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க குழந்தைகளை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து ப்ளீஸ். ஹலோ, ஹலோ. இந்த ஜென்மத்துல பட்ட கடனோ 75,000 ரூபாய். இந்த அர்த்த ராத்திரில போய் யார்கிட்ட கேட்பேன்? என்ன செய்வேன்? இத பாருங்க, எனக்கு இந்த தாலி இருந்தா போதும், எனக்கு நீங்க இருந்தா போதும். நான் சம்பாதிச்சது நீங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நமக்கு குழந்தைங்க வச்சுற வீடு இதெல்லாம் பேச இல்லைங்க. வாங்க புறப்படுங்க. நீ எதுக்கு கூட வர்ற? நான் வந்து குழந்தைங்க மூத்த பார்க்கணும். ஐயோ, ரவுடி பசங்களும் கொலகார பசங்களும் இருக்கிறதுக்கு நீ எதுக்குமா வரணும்? எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்க. குழந்தைங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி வா.